ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் நிப்டி டீம். காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம அட்வான்ஸ் லோவில் வச்சு எப்படி ட்ரேட் எடுத்துக்கலாம் அப்படின்ற எஜுகேஷ்னல் ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை யூடியூப்பில் யாருன்னா இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனல் கீழே இருக்கிற டெலகிராம் சேனலை வந்து ஜாயின் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம போடுற செல்லர்ஸோட பிஇபி லெவல் அண்ட் என்எஸ்சி சைட்டில் கொடுத்துருக்க செல்லர்ஸோட ரியல் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு தேவையான மிக மிக முக்கியமான அப்டேட்ஸ் வீடியோலாம் நம்ம சேனலில் இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே கைஸ், இன்றைக்கி நம்ம அட்வான்ஸ் லோவில் வச்சு என்ட்ரி எப்படி எடுத்துருக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். கைஸ், இன்றைக்கி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 22,129 பக்கமாக ஓப்பன் ஆச்சு. நம்ம ஓப்பன் ஆன எப்போவுமே ஒரு 50 மினிட்ஸ் கழிச்சு தான் என்ட்ரி எடுப்போம். 50 மினிட்ஸில் மார்க்கெட் எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா 22,190 பக்கமாக இருந்தது. ஆக்சுவலாக மார்க்கெட் கேப் டவுன், எஸ்டர்டே லோ பிரேக், ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே, ஆனால் ஓப்பனுக்கு மேலே. ஓகேங்களா, இது வந்து ஒரு முரண்பாடுனா டிஃபிகல்ட். அதாவது ஒரு ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே எஸ்டர்டே லோ பிரேக் பண்ணி கீழே இருக்குது. அப்போ ஓப்பனுக்கு கீழே இருந்தால் ஒரு நெகட்டிவ் மார்க்கெட் சொல்லிவிட்டு நம்ம ஒரு ஈஸியான ஒரு என்ட்ரியை டிசைட் பண்ண முடியும். இப்போது ஓப்பனுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே எஸ்டர்டே லோ பிரேக் ஆகிருக்கு, ஆனால் ஓப்பனுக்கு மேலே சஸ்டெயின் ஆகுது மார்க்கெட் அப்படின்னா ரெண்டு சைடுமே வந்து டிமாண்டும் இல்லை சப்ளைவும் இல்லை அப்படின்னு அர்த்தம். மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்ச் மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. ஓகேங்களா, ஓப்பனுக்கு மேலே இருக்கிறதுனால மார்க்கெட் மேலே போயிடுமா அப்படின்னு கேட்டால் மேலே போகாது. எஸ்டர்டே லோ பிரேக் ஆகி ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே இருக்கிறதுனால கீழே போயிடுமா அப்படின்னா கீழேயும் போகாது. சரிசமமாக இருக்குதுன்னு அர்த்தம். அதனால் நம்ம ரெண்டு சைடுமே தான் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, நம்ம வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே மார்க்கெட் ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே ஓப்பனுக்கு கீழே இருக்கிற காரணத்தினால புட்டை தான் போய் பார்க்குற மாதிரி இருந்தது. ஏன் அப்படின்னா மார்க்கெட் எஸ்டர்டே லோ பிரேக் ஆகிருக்கு, ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே இருக்குது. அதனால் நம்ம போய் ஃபஸ்ட்டு புட்டை தான் செக் பண்ணோம். புட்டால் பர்ஃபார்ம் பண்ண முடியல, ஆக்சுவலாக வந்து அவன் வந்து அட்வான்ஸ் லெவலில் தாண்ட முடியல அப்படின்னா நம்ம போய்ட்டு காலையும், ஏன்னா ரெண்டு பேரையும் தான் செக் பண்ணி ஆகணும். ஏன்னா மார்க்கெட் ஓப்பனுக்கு மேலே இருக்குது. அதனால் காலையும் செக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், புட்டியும் செக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதில் இந்த மணி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து மார்க்கெட் 22,195 இருக்கும்போது 22,200 அப்படின்ற புட்டும் கீழே 22,100 அப்படின்ற காலும் தான் இந்த மணி. நம்ம ரெண்டு பேரையும் தான் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து 22,200 அப்படின்ற புட்டை தான் போய் ஃபஸ்ட்டு செக் பண்ணோம். அவன் பர்ஃபார்ம் பண்ண முடியல, அவன் அட்வான்ஸ் லெவலில் தாண்ட முடியல அப்படின்னா தான் நம்ம போய் காலையும் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். அவனே தாண்டிட்டான் அப்படின்னா அவனே வச்சு என்ட்ரி எடுத்துடலாம். ஆக்சுவலாக வந்து பாருங்கள், இதுதான் வந்து 22,200 புட்டோட சார்ட்டு. ஆக்சுவலாக பாருங்கள், எக்ஸாக்டாக மார்க்கெட் வந்து எஸ்டர்டே லோ பிரேக், ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே, ஆனால் ஓப்பனுக்கு மேலே இருந்தது. ஓப்பனுக்கு மேலே இருந்தாலும் மார்க்கெட் வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து எஸ்டர்டே லோ, ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே. அதே மாதிரி பாருங்கள், ப்ரீமியம் எஸ்டர்டே ஐ பிரேக், மார்க்கெட் எஸ்டர்டே லோ பிரேக் ஆனால் புட்டு வந்து எஸ்டர்டே ஐ பிரேக் ஆகும். ஓகேங்களா, ஆனால் மார்க்கெட் ஓப்பனுக்கு மேலே, அதாவது முரண்பாடு, அதாவது நெகட்டிவும் கிடையாது பாசிட்டிவும் கிடையாது. ஓகேங்களா, அதே மாதிரி இவனும் பாருங்கள், ப்ரீமியம் ஓப்பனுக்கு கீழே வந்துட்டான் பாருங்கள். மார்க்கெட் ஓப்பனுக்கு மேலே இருந்தால் புட்டு வந்து ஓப்பனுக்கு கீழே தான் இருப்பான். ஓகேங்களா, கால் வந்து ஓப்பனுக்கு மேலே இருப்பான். ஓகேங்களா, இதுதான் வந்து சினாரியோ. ஓகேங்களா, இப்போ பாருங்கள், எக்ஸாக்டாக வந்து இவன் கரைஞ்சி வந்து 80ன்றது ஒரு அட்வான்ஸ் லெவல். ஆக்சுவலாக 80ல் தான் வந்து இவன் நிற்கிறான். ஓகேங்களா, காலையிலே வந்து எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10:05க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா 83ன்ற இடத்துல வந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து மேலே போயிடுச்சு. ஓகேங்களா, சப்போஸ் இங்கே எடுக்க முடியாதவங்க, அதாவது இதில் 80ன்ற இடத்துல கரெக்டாக வந்து மீட் ஆகலை, 83ன்றது ஒரு 2-3 பாயிண்ட் தள்ளி மீட் ஆகி மேலே போயிடுச்சு. டார்கெட் கொடுத்துட்டான். ஆக்சுவலாக மார்க்கெட் 107 வரைக்கும் போச்சு, ஒரு 27 பாயிண்ட் போச்சு. ஆனால் அதுக்கப்புறம் எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11:25 பார்த்தீங்கன்னா க்ளீனாக வந்து மீட் ஆச்சு. எக்ஸாக்டாக க்ளீனாக வந்து உட்காந்தான். இவன் எஸ்டர்டே ஐக்கு மேலே வேறு இருக்கிறான். ஓகேங்களா, எஸ்டர்டேக்கு மேலே இருந்தாலே நம்ம ஆப்ஷன் கிரீக்ஸ் பிரகாரம் 65 இவனோட எஸ்டர்டே ஐ. இதை வந்து கழிச்சிங்க அப்படின்னா 70ன்னு வச்சிங்க, 130 வரைக்கும் கீழே வரும் அப்படின்றது தான் லாஜிக்கு. அப்படி தான் புரிஞ்சிக்கணும். ஓகேங்களா, 80ன்ற இடத்துல திருப்பியும் புல்பேக் வந்து நின்று தெளிவாக போகிறான். நம்மளுக்கு ஃபஸ்ட் டார்கெட் எது வரைக்கும்னா இவன் ஓப்பனுக்கு கீழே ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே இருந்தவன். ஆக்சுவலாக இவனை நம்ம எடுக்கிறதா இருந்தால் ஓப்பன் வரைக்கும் தான் டார்கெட் வைக்கணும். இது நம்ம நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம். 80ல் நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக 110ன்ற ஓப்பன் ப்ரைஸ் வரைக்கும் தான் நீங்கள் டார்கெட் வைக்கணும். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 30 பாயிண்ட் வருது டார்கெட்டு. நம்ம 25 பாயிண்ட்ஸில் கூட வெளியே வரலாம்.
இதை பிரேக் பண்ணி புல் பேக் திருப்பியும் வரான் அப்படின்னா அதுக்கப்புறம் என்ட்ரி எடுத்துகிட்டு ப்ரீவியஸ் க்ளோஸ் வரைக்கும் என்ட்ரி டார்கெட் வைக்கலாம். ஓகேங்களா. ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து என்ட்ரி எடுத்தீங்கன்னா ஓப்பன் வரைக்கும் தான் வைக்கணும். ஏன்னா இவன் அது வரைக்கும் தான் போவான். ஓகேங்களா. அதை பிரேக் பண்ணுவானா பிரேக் பண்ண மாட்டானான்றது அப்புறமேட்டு தான் தெரியும். ஓகேங்களா. இப்போ பிரேக் பண்ணிட்டான் அப்படின்னா திருப்பி அதில் புல் பேக் வரும்போது திருப்பியும் ஒரு என்ட்ரி, திருப்பியும் ஒரு டார்கெட் 110னா திருப்பியும் மார்க்கெட் 150 வரையும், திருப்பியும் ஒரு 40 பாயிண்ட் போச்சு மார்க்கெட்டு. அவ்வளோதான் நம்மளுக்கு என்ட்ரி முடிஞ்சு. ஃபஸ்ட் ஆஃபில் இவனே பர்ஃபார்ம் பண்ண காரணத்தினால ஆக்சுவலாக வந்து மார்க்கெட்டை வந்து ஓப்பனுக்கு கீழே ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே, ஆனால் ஓப்பனுக்கு மேலே இருந்த காரணத்தினால நம்மளுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆச்சு. ஆனால் மார்க்கெட் எஸ்டர்டே லோ பிரேக் பண்ணிட்டான், ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே புட்டு பர்ஃபார்ம் பர்ஃபார்ம் பண்ணிட்டான் தெளிவாக. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இவனும் எஸ்டர்டே ஐக்கு மேலே இருந்தான். இவன் எஸ்டர்டே ஐயை தாண்டாமல் அப்படி இருந்திருந்தான்னா கண்டிப்பாக இவன் பர்ஃபார்ம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும். ஆனால் இவன் எஸ்டர்டே மார்க்கெட் எப்படி எஸ்டர்டே லோ கீழே இருந்ததோ இவன் எஸ்டர்டே ஐக்கு மேலே தான். மார்க்கெட் எஸ்டர்டே லோ கீழே இருந்தால் ப்ரீமியம் புட்டு வந்து கண்டிப்பாக எஸ்டர்டே ஐக்கு மேலே தான் இருக்கணும். அதான் லாஜிக். ஓகேங்களா. அது மாதிரி தான் இவனும் இருந்தான். இன்னொன்று இவன் மெயினாக அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆகணும். கரெக்டாக இவன் 80ன்ற அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆகி தெளிவாக போயிட்டான். ஓகேங்களா. இதுதான் நம்மளுக்கு தேவை. இவன் இவ்வளோ தூரம் போவானான்றதுலாம் நம்மளுக்கு தெரியாது. ஓகேங்களா. இவ்வளோ பெரிய டார்கெட் கொடுப்பான்லாம் தெரியாது. நம்ம ஃபஸ்ட் டார்கெட் செகண்ட் டார்கெட் வெளியே வந்துடணும், அவ்வளோதான். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு 15 பாயிண்ட் வெளியே வந்துக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா. 80 அடிங்கன்னா 95ல் வெளியே வந்துடணும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் திருப்பியும் ட்ரைனிங் சப்ளஸ் போட்டு அடுத்த டார்கெட் பிடிக்கணும். ஓகேங்களா. இப்படி தான் நம்ம ட்ரேட் எடுக்கணும். ஓகேங்களா. கால் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக நம்ம காலை செக் பண்ணணும்னு சொன்னோம். இவன் மீட் ஆகலை, இவன் வந்து சப்போஸ் உதாரணத்துக்கு இவன் எஸ்டர்டே ஐயை உடச்சிட்டு இருந்தாலோ இவன் அட்வான்ஸோட கீழே உடச்சிருந்தாலோ தான் கண்டிப்பாக போய் நம்ம காலை செக் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ 22,100 அப்படின்ற காலை தான் நம்ம போய் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 22,100 அப்படின்ற கால் அவனோட சார்ட் இது தான். இவன் பாருங்கள் மார்க்கெட் எப்படி பாசிட்டிவாக இருந்ததோ, அதாவது பாசிட்டிவ் மீன்ஸ் ஓப்பனுக்கு மேலே இருந்தாலும் இவனும் 22,100 காலும் க்ளீனாக ஓப்பனுக்கு மேலே இருந்தான் பாருங்கள் தெளிவாக. கரெக்டாக எத்தனை மணிக்கு உடைக்கிறான், 11:50க்கு இவன் கீழே உடைக்கிறான். ஓகேங்களா. இன்னொன்று இவன் ஓப்பனுக்கு மேலே இருந்தாலும் அட்வான்ஸ் லெவலில் எதுலேயுமே இவன் மீட் ஆகலை. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இவன் ஓப்பனுக்கு மேலே இருந்தது இவனுக்கு ரொம்ப 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 அட்வான்டேஜ். ஓகேங்களா. இவன் வந்து அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆகியிருந்தானா கண்டிப்பாக இவன் தான் பர்ஃபார்ம் பண்ணியிருப்பான். ஓகேங்களா. ஆனால் இவன் அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆகலை. அட்வான்ஸ் லெவலுன்றது எவ்வளோ முக்கியம் அப்படின்றது இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. ஓகேங்களா. ஒரு அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆனால் தான் அவன் மூவே பண்ணுவான், இல்லைனா மூவ் பண்ணவே மாட்டான். ஓகேங்களா. இவன் எந்த இதுலேயுமே மீட் ஆகலை, அப்பயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இவன் ஓப்பனுக்கு கீழே உடச்சிடுவான்றது. ஆனால் இவன் ஓப்பனுக்கு மேலே இருக்கிறது இவனுக்கு ஒரு பயங்கரமான ஒரு பலம், ஒரு அட்வான்டேஜ் இருந்தது. ஓகேங்களா. ஆனால் அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆனால் தான் அந்த ஓப்பனுக்கு மேலே இருக்கிறதுக்கு இவனுக்கு பெனிஃபிட்டு. ஓகேங்களா. அந்த அட்வான்ஸ் லெவல் மீட் ஆகலைன்னா இவன் ஓப்பனுக்கு மேலே இருந்தாலும் அது பெனிஃபிட் கிடையாது. அதை எப்படியா இருந்தாலும் உடச்சிடுவான் அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சிக்கணும். ஓகேங்களா. அதே மாதிரி இவன் உடச்சிட்டான் பாருங்கள், கீழே தெளிவாக உடச்சிட்டான். 129 11:30 மணிக்கு உடச்சிட்டான். அதனால தான் 11:30 மணிக்கு 22,200 புட்டு வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணான். கரெக்டாக திருப்பியும் புல் பேக் வந்து அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆகி திருப்பியும் போனான். ஓகேங்களா. இவன் பாருங்கள் இவன் லெவலில் கீழே உடைக்கிறான், அவன் 80ன்ற அட்வான்ஸ் லெவலில் 22,200 புட்டு கரெக்டாக சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போகிறான். ஓகேங்களா. ரொம்ப சூப்பராக இருந்தது இன்றைக்கி மார்க்கெட்டு. ஆக்சுவலாக வந்து புட்டு தான் பர்ஃபார்ம் பண்ணணும் இன்றைக்கி. அதே மாதிரி கரெக்டாக தான் பர்ஃபார்ம் பண்ணால். என்ன ஒரு விஷயம் அப்படின்னா மார்க்கெட் வந்து ஓப்பனுக்கு மேலே இருந்ததுனால கொஞ்ச நேரம் மார்க்கெட் வந்து அரைச்சிட்டான். ஒரு 1 ஹவர் மார்க்கெட்டை அரைச்சி விட்டுட்டான். அதுக்கப்புறம் 11:30 மணிக்கு இவன் ஓப்பனுக்கு கீழே வந்து மார்க்கெட்டும் ஓப்பனுக்கு கீழே வந்துடுச்சு. ஆக்சுவலாக மார்க்கெட்டும் பார்த்திங்கன்னா ஓப்பனுக்கு கீழே வந்துடுச்சு. அதுக்கப்புறம் செட்டாக பார்த்திங்கன்னா இவனும் பார்த்திங்கன்னா கீழே உடச்சிட்டான். மெயின் ப்ரீமியத்தை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஒரு ப்ரீமியம் 11:30 மணிக்கு உடைக்கிறான்னா அப்போ மார்க்கெட்டும் உடச்சிட்டு வந்தான் அர்த்தம். ஓகேங்களா. இவனும் பாருங்கள் 12:30 மணிலாம் உடச்சிட்டான். ஓகேங்களா. அவ்வளோதான். அதுக்கப்புறம் மார்க்கெட் ரேஞ்சு தான். அதுக்கப்புறம் மூமெண்ட்டே இல்லை. ஓகேங்களா. ஏன் இவன் மூமெண்ட்டு இல்லை அப்படின்னா தெளிவாக பாருங்கள், எஸ்டர்டே லோ பிரேக்கு, ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே, ஆனால் இவன் ஓப்பனுக்கு மேலே போனான் பாருங்கள். அதனால தான் மார்க்கெட் ஒரு மூமெண்ட் இல்லாத மாட்டிக்கிச்சு. அதாவது சினாரியோ கரெக்டாக இருக்கணும். ஒரு எஸ்டர்டே லோ பிரேக் ப்ரீவியஸ் க்ளோஸ்னால் ஓப்பனுக்கு கீழே வந்தால் டோட்டல் நெகட்டிவ், மார்க்கெட் ஒன் சைடாக போகிறதுக்கு சான்ஸ் அதிகம். ஓகேங்களா. சப்போஸ் இவன் ஓப்பனுக்கு மேலே இருக்கிறான் அப்படின்னா லோவை வச்சு மேலே வந்துடணும், ப்ரீவியஸ் க்ளோஸ் வச்சு மேலே வந்துடணும். இந்த சினாரியோ இருந்தால் கால் நல்லா இன்னும் பர்ஃபார்ம் பண்ணுவான். ஓகேங்களா. இந்த மாதிரி சினாரியில் இருந்தால் நம்ம என்ட்ரி ஈஸியாக எடுக்கலாம். இந்த மாதிரி சினாரியோ இது இப்போது ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே எஸ்டர்டே லோ கீழே இருக்குது, ஆனால் ஓப்பனுக்கு மேலே இருந்ததுன்னா காலும் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது, புட்டும் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அட்வான்ஸ் லெவலில் எவன் மீட் ஆகிறான்னு பார்த்து எவன் ஸ்ட்ராங்காக இருக்கான்னு பார்த்து நம்ம எடுக்கணும். ஓகேங்களா. அதுக்கேற்ற மாதிரி பரவாயில்ல, மார்க்கெட் வந்து எஸ்டர்டே லோ ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே இருந்ததுனால புட்டு பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு சான்ஸ் ரொம்ப அதிகம். அதனால் அவனே பண்ணான்.
ஏன் அவன் பண்ணான் அப்படின்னா, ஓப்பனுக்கு மேலே மார்க்கெட் இருந்தாலும் கால் ஆப்ஷன் ஓப்பனுக்கு மேலே இருந்தாலும் அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆகலை. அந்த அட்வான்ஸ் லெவல் மீட் ஆகாத காரணத்தினால கண்டிப்பாக வந்து புட்டே பர்ஃபார்ம் பண்ணான். அட்வான்ஸ் லெவலில் புட்டு மீட் ஆனதுனால அவன் கண்டிப்பாக டார்கெட் கொடுத்துட்டான். காலால் பண்ண முடியல அது. ஓகேங்களா, இதுதான் காரணம். ஓகேங்களா, இன்றைக்கி என்ட்ரி இப்படி தான் கைஸ் எடுத்துருக்கணும். ஓகேங்களா, மெயின் இதில் அட்வான்ஸ் லெவல்ன்றது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, நம்ம யார் அதாவது இப்போ ஓப்பனுக்கு மேலே இருக்கிறதுனால இந்த மாதிரி சினாரியோவில் இருந்தது. அப்படி இது மாதிரி ஆக்சுவலாக இன்சைட் மார்க்கெட்டில் தான் அதிகமாக வரும். இன்சைட் மார்க்கெட்டில் ஓப்பன் ஆகும், ஓப்பனுக்கு மேலே நிற்பான். ஆனால் மார்க்கெட் இன்சைட்டில் இருக்கும், ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே, எஸ்டர்டே கீழே இருக்கும். ஓகேங்களா, அப்போது ஓப்பனுக்கு மேலே இருப்பான், மார்க்கெட் வந்து கால் திடீர்னு பர்ஃபார்ம் பண்ணுவான் அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆகி. ஓகேங்களா, ஆனால் இன்றைக்கி வந்து எஸ்டர்டே லோ பிரேக் பண்ணியிருக்கான், ஆனால் ஓப்பனுக்கு மேலே போயிட்டான். அதனால் வந்து ஒரு முரண்பாடு. ஓகேங்களா, ஒரு டிஃபிகல்ட். ஓகேங்களா, மார்க்கெட்டில் வந்து பையர்ஸும் செல்லர்ஸும் ஈக்குவலாக இருக்கிறாங்க. மேலேயும் போக முடியாமல் கீழேயும் போக முடியாமல் இருக்கிறாங்கன்னு அர்த்தம் இதுக்கு. ஓகேங்களா, இருந்தாலும் நம்ம கன்ஃபியூஸ் ஆக தேவையில்ல. நம்மளுக்கு ப்ரீமியம் என்ன நடக்க போதோ அதை தெளிவாக சொல்லிவிடும். நம்ம வந்து இந்த மாதிரி சினாரியோவில் கண்டிப்பாக இந்த மணி யாருன்னு பார்த்து அவன் யார் அட்வான்ஸ் லெவலில் கரெக்டாக மீட் ஆகிறான்னு பார்த்து எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். நம்மளுக்கு ரூல் இருக்குது, அந்த ரூல் பிரகாரம் தெளிவாக நம்ம என்ட்ரி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா, ஓகே கைஸ், இன்றைக்கி என்ட்ரி இப்படி தான் எடுத்துருக்கணும். நாளைக்கு மார்க்கெட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ், பாய்.